எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மருதாணின்னா பெண்களுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? அவ்வளோ பிடிக்குங்க. ஆனால் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா, அரைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு கோன் வாங்கி வச்சிடுறாங்க. நம்ம கோன் வைக்கிறத விட மருதாணி வைக்கிறதாக்க நம்ம கைக்கு அழகு. கெமிக்கல் எதுவுமே போடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அரைச்சி நம்ம கை வைக்கிறனால உடம்புக்கும் நல்லது. பார்க்க நல்லா லட்சுமி கடாட்சியமாக நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கும். 10 நாளைக்கு ஒரு தடவையெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் மாமா பொண்ணு வச்சுருவாங்க. அந்த தெருவில் எல்லாருமேவும் 10 நாளைக்கு ஒரு தடவை மருதாணி அப்படியே அந்த அலைய வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்தளவுக்கு விரும்பி வைக்கிறாங்க கிராமப்புறங்கள்ல எல்லாம். நாங்களும் வைக்கணும்னு ஆசை தாங்க. எங்களுக்கு மருதாணி கிடைக்க மாட்டேங்குது. பிடிங்கிட்டு வந்து கொடுக்கவும் ஆள் இல்லையா? எங்கள் மாமாட்ட சொன்னால் என்றைக்கோ ஒரு நாள் பிடிங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இப்போ இது கூட ஒரு 3 பொருள் சேர்த்து அரைச்சி வைக்கும்போது நல்லா கலராக பிடிக்கும். எங்கள் மாமா பொண்ணு தாங்க அரைச்சி கொடுக்குது. தங்கச்சி மக விசேஷம் சடங்குக்கு பாப்பாவுக்கு சடங்குக்குமே அரைச்சி கொடுத்துச்சு. இப்போ தங்கச்சி விசேஷம் வச்சுருக்குங்க, வசந்த விழா. அதுக்கு நாள் நைட்டு தான் அரைச்சி வந்து கொடுத்துச்சு. நாங்கள் எல்லாருமே வச்சோம். நல்ல கலரு. அதுக்கு அரைக்கும்போது கூட கொஞ்சம் லைட்டாக தாங்க பிடிச்சி. இந்த தடவை நல்ல கலராக பிடிச்சி பாருங்கள். நேரம் ஆக ஆக நல்ல கலர் எடுத்து கொடுத்துச்சு. இப்போ மருதாணி இலையை சேர்த்து எலுமிச்சம்பழச்சாறு, புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துச்சு பாப்பா. ஏன்னா மருதாணி இலை அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் புளி எலுமிச்சம்பழச்சாரெல்லாம் அதிகமாக தான் பிழிஞ்சு விட்டுச்சுங்க. மருதாணி இலையை வந்து குச்சி இல்லாமல் நல்லா அந்த இலையாக உருவி வச்சா தான் அரைக்கும்போது அந்த குச்சி தெரியாது. இல்லைன்னா நம்ம வைக்கும்போது அந்த குச்சி குச்சியாக இருக்கும். இப்போ கொட்டைப்பாக்கு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொட்டைப்பாக்கு ஒரு 2, 3, 4, 5 பாக்கு அதை நுணுக்கி அப்படி அதையும் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகுது பாப்பா. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கிறலாமேன்னு மிக்ஸி ஓட விட்டாச்சு. தங்கச்சி கோனுமே வாங்கியிருக்குங்க 2. அது பார்த்திங்கன்னா கையில் டிசைன் ஏதாவது வரையலாமேன்னு பாப்பா அவங்களுக்கு வாங்கியிருக்கு. ஆனால் கோன் வைக்கிறத விட மருதாணி தாங்க நல்லா எடுப்பாகவும் இருக்கும். நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. அது கண்ட கெமிக்கலெல்லாம் கலந்துருப்பாங்க. இப்போ எல்லாருமே மெஹந்தி வைக்கிறதுக்கு அந்த இது தானே வாங்குறாங்க, அந்த டிசைன் போடுறதுக்கு. நம்ம இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டா ஒரு கவரில் கூட வச்சு அப்படி நம்மளும் போடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பெரிய ஜாரில் அரைக்க முடியல, அதனால் சின்ன ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள் பாப்பா கையில் எப்படி பிடிச்சிருக்குன்னு. அரைக்கும்போதே எந்தளவுக்கு கலராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாப்பா கையை கழுவிட்டு காமிக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நம்ம விரலில் வச்சு மறுநாள் காலையில் எடுக்கும்போது இன்னும் நல்லா டார்க்காக பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.